ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு May 21, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிசி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நேபாள்ஸ் நியூ பொலிட்டிக்கல் மேப் அன்அக்செப்டபிள் சேஸ் இந்தியா. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு இந்த காலப்பாணி டிஸ்பியூட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ இதை பற்றி பேசியிருந்தோம். அதோடைய கண்டினியூட்டியாக வந்த ஆர்டிக்கல் தான் இது. ஸோ நம்ம காலப்பாணி டிஸ்பியூட் பற்றி பேசினப்பே சொல்லியிருந்தோம். இந்த டிஸ்பியூட்டுன்றது ஆக்சுவலாக வந்துட்டு இந்தியா நேபாள் பார்டரில், அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு உத்தராகண்ட் நேபாள் பார்டரில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான் வந்துட்டு காலப்பாணி. சரி, இதோடைய டிஸ்பியூட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாகவே இருந்துச்சு. அதனால் 1816 வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவும் நேபாளும் சேர்ந்து அன்றைக்கி வந்துட்டு ட்ரீட்டி ஆஃப் சகூலி அப்படின்னு ஒன்று சைன் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது வந்து மகாகாளி ரிவர் ஃப்ளோ ஆகிறது இல்லை, அதோடைய ஈஸ்டர்ன் ஏரியா நேபாளுக்கு சேர்ந்ததுனும் வெஸ்டர்ன் ஏரியா வந்து இந்தியாவுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அன்றைக்கி வந்து அது டிமார்கேஷன் பண்ணியிருந்தாலுமே மகாகாளி ரிவர் அப்படின்றது அதோடைய ஆரிஜின் அண்ட் அதோடைய ஃப்ளோவில் வந்துட்டு இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நிறைய ட்ரிபியூட்ரிஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுனால. சரி, இந்த மாதிரி பாயிண்டில் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த காலப்பாணி ஏரியா அப்படின்றதுல தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாஸ் ஒன்று லொக்கேட் ஆகிருக்கு. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா லிப்புலெக்கோ பாஸ் அப்படின்வாங்க. ஏன் இந்த பாஸ் வந்து நம்மளுக்கு இப்போ எக்ஸாமினேஷனுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு இந்தியாவில் ஹிந்து பில்கிரிமேட்ஸ் வந்துட்டு இந்த கைலாஷ் மான்சரோவர் ட்ரிப்புக்கு போவாங்க. அப்படி போகிறது வந்து ஜென்ரலாக வந்து ரொம்ப சுற்றிக்கிட்டு லாங்கஸ்ட் ரூட்டில் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஷார்ட்டாக போகிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பில் ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்த லிப்புலெக்கோ பாஸில். அதுக்கு வந்து நேபாள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஈவன் டிப்ளமேட்டிக் ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோடைய கண்டினியூட்டியாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே யூனிலேட்டர்லாம் வந்துட்டு ஒரு மேப் ரிலீஸ் பண்ணி அதில் இந்த டிஸ்பியூட்டட் ஏரியாஸ் வந்து அவங்களோட டெரிட்டரியில் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக காலப்பாணி அண்ட் தென் லிம்பி ஆதுரா அண்ட் தென் லிப்புலெக்கோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏரியாவில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பில் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்தியா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தவிர வந்துட்டு நேபாள் பிரைம் மினிஸ்டரான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வந்துட்டு இந்தியன் பில்கிரிமேட்ஸ் வந்துட்டு இந்த ரோடு யூஸ் பண்ணலாம், இந்த ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுடைய சாவர்கிரைன் கண்ட்ரோலில் வரும், வேணால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு லீஸுக்கு வேணால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த திரச்சுலா அப்படின்றது இது வந்து உத்தராகண்டில் தான் இருக்குது. இந்த திரச்சுலான்ற ஏரியா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்புலெக்கோ பாஸ், அதாவது இந்த காலப்பாணி ஏரியாவில் இந்த பிளாக் டாட் இங்கே தான் வந்து அந்த லிப்புலெக்கோ பாஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து சைனாவுடைய டிபெட் பார்டர் ரீஜனில் வருது, இந்த சைட் நேபாள் பார்டர்லேயும் வருது. சரி, இந்த இது மூலிமா தான் வந்து நம்ம மான்சரோவர் யாத்திரையை வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா சைனா அக்யூசஸ் இந்தியா ஆஃப் ட்ரெஸ்பாஸ், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஹீட்ஸ் அப். நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் தென் வந்துட்டு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இது வந்து ரெண்டுமே வந்துட்டு இதோடைய டிஃபரன்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு இது ரிப்பீட்டேட்டிவாக இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு காமன் கொஷின் தான். ஸோ அதோடைய பேசிக்ஸ் பார்த்துட்டு இந்த ஆர்டிகல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதில் வந்துட்டு நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெரிட்டரியில் இந்த வெஸ்டர்ன் ஏரியா அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம பிஓகே ஏரியாவுக்கு பார்டராக இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏரியா தான் வந்துட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்துட்டு பாகிஸ்தான் வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ண ஏரியா தான் இந்த பிஓகே ஏரியா. அவங்க இன்னுமுமே வந்துட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்குபை பண்ணணுன்றது அவங்களோட முயற்சி. அப்படின்றதுனால இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அன்டிவைடட் டெரிட்டரியில் வந்துட்டு இந்த பிஓகே அப்படின்றதும் நம்மளுக்கு சேர்ந்தமான இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடு கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு இந்த காஷ்மீர் ஏரியாவில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதாவது வந்துட்டு இந்த நார்த் வெஸ்டர்ன் ஏரியாவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு சைனாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி கான்ட்ரவர்ஷியலாக இந்தியாவுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு ஈஸ்டர்ன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1962 அந்த காலகட்டத்தில் இந்தியாவும் சைனாவும் வார் போனப்போ என்ன ஆச்சுன்னா, சைனா வந்துட்டு நம்மளுடைய ஏரியா அக்ஸை சின் ஏரியா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஈவன் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் ஏரியாஸையும் ஒரு சில ஏரியா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இன்றைக்குமே டிஸ்பியூட்டட் ஏரியாவாக பார்க்கப்படுது. பட் இப்போ என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ஆர்மியோடைய ப்ரெசன்ட் ட்ரூப்ஸ் இந்த பார்டரில் வந்துட்டு நம்ம அஃபிஷியலாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுற இந்த பார்டர் லைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்வாங்க. சரி, ஸோ இதுதான் வந்துட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கும் இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸு. சரி, இந்த ஆர்டிக்கில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஏரியாஸில் இந்தியா வந்துட்டு கிராஸ் பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குது அப்படின்னு சொல்லி சைனா வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதை வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம நார்மலாக தான் இருக்குது ட்ரூப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் எடிட்டோரியல் ஆர்டிகல் கிராஸ்பிங் த டிஃபென்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் நெட்டில்.
இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்துட்டு இந்த டிஃபென்ஸ் செக்டாரை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். ஏன்னா இந்த COVID-19 அட்டாக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு ஹெல்த் கிரைசிஸ் அப்படின்றது வந்துட்டு பெரிய அளவில் இன்றைக்கி வந்துட்டு 1,00,000 கேஸை தாண்டி பாதிப்படைஞ்சிருந்தாலும் இன்னொரு சைடு ரொம்ப சீரியஸாக லாங்கர் டர்மாக நம்ம சஃபர் ஆக போகிறது எக்கனாமிக் கிரைசிஸ் தான். ஏன்னா வந்துட்டு ஹெல்த் கிரைசிஸ்க்கு இன்னும் வந்துட்டு கொஞ்ச நாளில் வேஸ் இன் டெவலப்மெண்ட் ப்ராசஸும் இப்போ ஆரம்பித்ததுனால அது கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் ஆனால் எக்கனாமிக்கலி நம்ம சஃபர் பண்ண போகிறது இன்னும் லாங்கர் டேர்முக்கு இருக்கும். ஏன்னா வேர்ல்டு எக்கனாமிலாம் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் லைக் ஃபினாமினானில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப இந்தியன் எக்கனாமியும் சைனீஸ் எக்கனாமியும் மட்டும்தான் இதில் எக்ஸம்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி IMFே சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய க்ரோத் ரேட் கண்டிப்பாக வந்துட்டு கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ், அதுவும் 130 கோடி பேர் மேலே மக்கள் தொகை கொண்ட நாட்டில் நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகலாம் நம்மளுடைய க்ரோத் ரேட் வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா. அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சீரியஸ் ஒரு கன்சிக்வன்ஸாக பார்க்கப்படும். இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு இந்த எக்கனாமிக் ரெக்கவரி பேக்கேஜ் ப்ரோக்ராமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 லட்சம் கோடி அப்படின்றது நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். போன வாரம் ஃபுல்லாக நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரீஸ் ஆஃப் செட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதில் வந்துட்டு இப்போ குறிப்பாக வந்துட்டு இந்த ஆர்டிக்கலில் டிஃபென்ஸ் செக்டாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிஃபென்ஸ் செக்டாரில் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது FDI வந்துட்டு 74% வரைக்கும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலிமா வந்துட்டு ஃபாரின் கம்பெனிஸ் வந்துட்டு இந்தியா கூட வந்துட்டு கொலாபரேட் பண்ணி அவங்க ஓனர்ஷிப் வச்சிருந்தாலுமே நம்மளுக்கு அதில் வந்துட்டு ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஒரு பெட்டரான ஒரு பிளாட்ஃபார்மாக கிடைக்கும். சரி, ரெண்டாவது வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த ஆர்மியில் இப்போ நம்ம வந்துட்டு சப்ளை பண்ணுற மிஷின்ஸ், அந்த தோட்டா, ஆர்ம்ஸ், அம்யூனிஷன்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பாடி. ஈவன் ஆர்மிஸ்க்கு யூனிஃபார்ம்ஸ் கூட இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. சரி, இது வந்துட்டு இப்போ நம்ம கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த பாடி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கார்ப்பரேட் பாடியாக ஒரு ப்ரைவேட்டு கண்ட்ரோல் வந்துட்டு உள்ளார கொண்டுட்டு வரணும் அண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கா ப்ரைவேட் பிஸ்னஸ் மாதிரி ஒரு கார்பரேட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்றது சொல்லி ஒரு நிறைய ரிஃபார்ம் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதையுமே வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்கிறாங்க. சரி, தேர்டு திங் வந்துட்டு நம்ம செல்ஃப் ரிலையன்ஸை வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே போன வாரமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார். அதுலேயே தெளிவாக சொல்லியிருந்தார், செல்ஃப் ரிலையன்ஸ்ன்றது நம்ம பின்னோக்கி போகிறது இல்லை, நம்மளுக்கு தேவையானதை. ஏன்னா வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் நம்ம பாதிப்பு அடைஞ்சப்போ தான் நம்மளுக்கு உணர்ந்தோம். ஏன்னா வந்துட்டு நம்ம என்ன தான் வந்துட்டு வேர்ல்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரிக் மெடிசன்ஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நம்ம மெடிசன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்டிவ் பார்மாக்யூட்டிக்கல் இன்கிரிடியன்ஸ் அந்த ரா மெட்டீரியல்ஸ் கிட்டத்தட்ட 70% நம்ம சைனாவை தான் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கிறோம். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சப்ளை சைட் கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்துட்டு நம்ம சரி கட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம செல்ஃப் ரிலையன்ஸை நோக்கி நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரே தவிர வேர்ல்டில் வந்துட்டு நம்ம எக்கனாமியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. ஏன்னா வந்து நம்ம இன்னுமே ஓப்பன் எக்கனாமி, குளோபலைஸ்டு எக்கனாமியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான சப்ளை செயின் சிஸ்டமை நம்ம இன்டெகிரேட்டடாக பண்ணணும் அப்படின்றத நோக்கி தான் நம்ம கவர்மெண்ட்டும் இந்த ரிஃபார்ம் மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இப்போ சீக்கிரமாக டிஃபென்ஸ் செக்டாருக்கு டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன் இந்த டிஃபென்ஸ் செக்டார் இவ்வளோ கிரிட்டிக்கலாக வந்துட்டு இந்த ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம்ஸ் இம்போர்ட் பண்ணுறது வந்துட்டு குளோபல் ஆர்ம் இம்போர்ட்ஸில் 12% மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டு தான். இந்த அளவுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு வேர்ல்டுலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இது நம்மளுக்கு இம்போர்ட் பில்லில் பெரிய பேர்டனாக பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நம்ம இந்தியாவிலே வந்துட்டு இண்டிஜினஸாக ஃபாரின் கொலாபரேஷன் மூலிமா இந்த டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பெரிய அளவில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈவன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ வரக்கூடிய இந்த டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸில் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சில செட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து மெயினாக சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா நம்ம இந்தியன் ஃபாரின் கம்பெனிஸ் இப்போ FDI வந்து 75% அலோவ் பண்ணாலுமே அவங்க அதாவது வந்துட்டு இந்தியனும் ஃபாரின் கம்பெனிஸும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். சரி, இது தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆத்தர் வந்து மெயினாக என்ன சொல்கிறாருன்னா அந்த ஃபாரின் கொலாபரேஷன் மூலிமா நம்ம வந்துட்டு இந்தியாவிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியோ ஆர்எல்ஸ் கொலாபரேஷன் மூலிமா நம்ம ஜாயிண்ட்டாக வந்துட்டு டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் சொஃபஸ்டிகேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸில். இது இந்தியனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம இம்போர்ட்டே நம்பி இருந்த காலகட்டத்தில் நம்ம இண்டிஜினஸாக பண்ணோன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டப் கிடைக்கும். சரி, அதுக்கு வந்துட்டு தான் நம்ம கவர்மெண்ட் இந்த மெஷர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்துட்டு இன்னும் ஒரு சில மெஷர்ஸ் வந்துட்டு நம்ம ரிஃபார்மில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இந்த டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர்லையும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஏன்னா இப்போ வந்துட்டு ஜென்ரலாக ஒரு டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் வந்துட்டு இப்போ இந்தியா வந்துட்டு வாங்குதுன்னா ஜென்ரலாக ஏலத்தில் வந்துட்டு கேட்பாங்க அந்த பர்டிகுலர் டிஃபென்ஸ் வெப்பன். இதில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து பிட்டிங் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஜென்ரலாக வந்துட்டு யார் வந்துட்டு கம்மியாக கோட் பண்ணுறாங்க அந்த லோயஸ்ட் பிட்டிங் வேல்யூ அவங்கள தான் இந்தியன் கவர்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் வந்துட்டு இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த லோயஸ்ட் எக்கனாமிக்
பிட்டிங் அந்த மாடலில் இருந்து ரேதர் வந்து நம்ம என்ன ஷிஃப்ட் பண்ணணும்னா இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டிஜினஸ் கண்டென்ட்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அந்த ஏலத்தில். அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு வாங்குறது மூலிமா நம்ம இண்டிஜினைசேஷனை நம்ம கண்ட்ரியில் ப்ரமோட் பண்ண முடியும். இது தவிர வந்துட்டு இந்த டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜரில் டிஃபென்ஸ் நம்ம இனிமேல் இண்டிஜினஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ராப்பரான ஒரு பாலிசி மெஷர் நம்ம கவர்மெண்ட் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டுன்றது ரொம்ப முக்கியம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வருது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இவங்களுடைய வேலை என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸு அம்யூனிஷன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஈவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்மிக்கு யூனிஃபார்ம்ஸ்லாம் இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இந்த காரணங்களால் தான் இவங்கள 4th ஆர்ம் ஆஃப் டிஃபென்ஸ் இல்லைனா ஃபோர்ஸ் பிஹைண்ட் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர வந்துட்டு இந்த ஆத்தர் கன்க்ளூட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாருன்னா DRDO அப்படின்ற பாடி நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த DRDOவில் இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ரோல் இருக்குது. இது ஆல்தோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு ரிசர்ச் பாடி, மிலிட்ரி ரிலேட்டடாக இவங்க வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு பாடி தான். இவங்க மெயினாக வந்துட்டு மிசைல் டெக்னாலஜிஸ்லாம் இவங்க தான் இந்தியாவில் பரிசோதனை பண்ணுவாங்க. இது தவிர வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற டிஃபென்ஸ் வெப்பன்ஸு டெஸ்டிங் வந்துட்டு பண்ணி அது ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு அட்வைசரி ரோலும் கொடுப்பாங்க டிஃபென்ஸ் வாங்குறப்ப. ஸோ இந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறது எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணக்கூடியதும், ரெண்டாவது வந்துட்டு இவங்களே வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அதை அட்வைஸும் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு ஒரு டியூவல், அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன்னா நிறைய சமயங்களில் DRDOலேயே நிறைய மிசைல்ஸ் வந்து இவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுங்கன்னு இவங்க அப்ரூவல் கொடுக்குறது வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக தான் பார்க்கப்படுது. இதுக்கு பதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்துட்டு ஒரு லெவல் பிளேயிங் ஒரு ரோல் கொடுக்கணும். இது தவிர வந்து DRDOவில் இந்த ரிஃபார்ம்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ DRDO பற்றி நம்ம ஆல்ரெடி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருதுன்னு சொல்லியிருந்தோம். இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் லொக்கேட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் எடிட்டோரியல் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஹவு பப்ளிக் ஹெல்த் பூஸ்ட் அண்ட் எக்கனாமி. ஸோ இந்த ஆர்டிகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் செக்டரை பற்றி மெயினாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த COVID-19 அட்டாக்ல வந்துட்டு இப்போ நம்ம கவர்மெண்ட் சீரியஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு ஹெல்த் செக்டாரில் என்ன பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இந்த ஆத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்க்கு தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவை கூட வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட் அவங்க தலையிலே கட்டிடுச்சு. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் பர்டனும் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை அட்லீஸ்ட் கடன் வாங்குறதுக்கு ரிலாக்ஸேஷனாவது நம்ம கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி நிறையா ரிப்போர்ட் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சைடு போயிட்டு இருக்கிறப்ப இந்த ஹெல்த் செக்டாரில் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இந்த எக்கனாமிக் ரெக்கவரி பேக்கேஜ் ப்ரோக்ராம் என்னென்ன பண்ணணும், அதில் வந்துட்டு மெயினாக அந்த செலவு பண்ணக்கூடிய காசுன்னு ஒதுக்கிறத எந்த பர்டிகுலர் மெஷருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் ரெட்டி. இவர் வந்து ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துட்டு இவர் வந்துட்டு இந்தியாவில் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். அதனால் வந்துட்டு இவர் ஹெல்த் செக்டாரில் இவர் எழுதுகிற ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப எக்ஸாமினேஷனுக்கு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு மெயின் கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஒன்று ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரு, ரெண்டாவது வந்துட்டு ஒன் ஹெல்த் அப்படின்ற கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. இது ரெண்டுமே எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஃபஸ்ட்டு அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த அதாவது வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ன்றது ஆயுஷ்மான் பாரத் அப்படின்றது கீழே செயல்படுறது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கிராமப்புறங்களில் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்னு வாங்க. இப்போ ஜென்ரலாக வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருந்து அவங்களுக்கு அருகாமையில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் தான் இருக்கும். அதில் ஒரு டாக்டர் இருப்பார், 1 or 2 ஸ்பெஷலைஸ்டு நர்சஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபீவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இது தவிர ஒரு காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் இவங்களால் பண்ண முடியலன்னா அந்த ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லைனா சிட்டிக்கு தான் வந்துட்டு அனுப்பிச்சாகணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ கண்ட்ரியில் ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கு. இதை சரி கட்டுறதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத்தில் வந்து இந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்லாம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டராக அதாவது வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது வந்து கிராமப்புறங்களில் இருந்துட்டு கன்சல்டேஷன் வரவங்களுக்கு டெலிமெடிசன் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மூலிமா வந்துட்டு இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் டாக்டர்ஸுடைய கன்சல்டேஷன் அந்த கிராமப்புற மக்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது இவங்களுடைய கன்சல்டிங் சர்வீசஸ்ன்றதும் தனி ரூம் அறையில் ப்ரைவசி ப்ரொடெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது தனியாக வந்துட்டு வெல்னஸ் ரூம்ஸ்ன்றதில் யோகா ப்ராக்டிஸு அப்புறம் குரூப் மீட்டிங்ஸு இதெல்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் கேர் ஃபெசிலிட்டிஸில் வந்துட்டு டெஸ்டிங்ஸ்லாம் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு பெர்மிட் கொடுத்துருக்குறாங்க. இது தவிர வந்துட்டு ட்ரக்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸும் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸும் வெயிட்டிங் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக 30 பீப்புள்ஸ் மேலே வந்துட்டு வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு லொக்கேஷனும் கொடுத்துருக்குறாங்க. இப்படி டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் செட்டப் தான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர். இது கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு பெரிய அளவில் ஹெல்த்தில்
ஹெல்த்தில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான எஃபெக்டை கொடுக்கும். அதனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இதை பண்ணணும். அதாவது குறிப்பாக வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் நம்ம ஒதுக்கக்கூடிய நிதி ஹெல்த் செக்டாரில் இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை வந்துட்டு மெயினாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் வந்து இப்போ ஒன் ஹெல்த் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ரிசர்ச். அதில் வந்துட்டு மெயினாக என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸு, அனிமல்ஸு, அப்புறம் வந்துட்டு என்விரான்மெண்ட்டை செப்பரேட் என்டிட்டியாக ட்ரீட் பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ அனிமலுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்குன்னு வெட்டினரி மெடிசன் ஒன்று இருக்குது, ஹியூமன்ஸ்னால் ஹியூமன் மெடிசன் இருக்குது, என்விரான்மெண்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணணும்னா தனியாக எஸ் சயின்ஸ்னு இருக்குது. இதோடைய இன்டர்லிங்க்டு டொமைன்ஸ் இப்போ ஹியூமனும் என்விரான்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அனிமல்ஸும் ஹியூமன்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அனிமல்ஸ் என்விரான்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் ஆகுது. அப்படி எல்லாமே ஒரு இன்டர்லிங்கேஜ்டு டொமைனில் இருக்குது. இதை வந்துட்டு எது வந்துட்டு மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுச்சுன்னா, அந்த COVID-19 அட்டாக் வந்தப்போ தான் வந்துட்டு, அதாவது வந்துட்டு வவ்வாலில் இருந்து தான் மனுஷனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னுமே ரிசர்ச் பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட இருந்து தான் இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிறப்ப நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்டர்லிங்க்டு டொமைனாக வந்துட்டு இதில் வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஒன் ஹெல்த் இனிஷியேட்டிவ். இதில் குறிப்பாக வந்துட்டு ஜூனோட்டிக் டிசீசஸ், அதாவது அனிமல்ஸ்லேருந்து மனுஷனுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீசஸை வந்துட்டு ஸ்டடி பண்ணுறது தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் டொமைனாக வந்துட்டு இந்த ஒன் ஹெல்த் இனிஷியேட்டிவில் வந்துட்டு பார்க்கப்படுது. இதுக்கும் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு மெயினாக வந்துட்டு காசை வந்துட்டு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர வந்துட்டு இந்த ஆத்தர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்து டேபிள் பண்ண போகிறாங்க. அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய டேக்ஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து எவ்வளோ நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு மெயினாக இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒதுக்கப்பட நிதின்றது இந்த ஹெல்த் செக்டாருக்கு அதிகமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. இது தவிர வந்துட்டு ஒரு UN ஹை லெவல் கமிஷன் ரிப்போர்ட்டையும் வந்துட்டு இவர் கோட் பண்ணுறாரு. அது 2016 வெளியான ரிப்போர்ட். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஜென்ரலாக வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஹெல்த் செக்டார்லையும் இந்த ஹெல்த் ஒர்க் ஃபோர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு அவங்க கண்ட்ரியோட பாப்புலேஷன் மக்களை வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கும், அவங்களோட எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணும். ரெண்டாவது அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான தேவையான செலவுகளை கம்மி பண்ணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கொரோனா வைரஸ் மாதிரியான காலகட்டத்திலையும். ஸோ இதை வந்து மெயினாக வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணணும், ஹெல்த் செக்டாருக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து அதில் குறிப்பாக வந்துட்டு இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் செக்டாரும், ரெண்டாவது வந்துட்டு இந்த ஒன் ஹெல்த் இனிஷியேட்டிவ் நம்ம கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் ஃபார்மர்ஸ் ஃபேஸ்டு லாஸஸ் ஃபைன் சர்வே. ஸோ இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்போ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்துட்டு பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா ரீஜன்ஸ்லேருந்து யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் ரீஜன்ஸ்க்கு நிறைய பேர் வந்து நடந்து போகிறாங்க, வெஹிக்கிளில் போகிறாங்க, அதில் நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிறாங்கன்னு நியூஸ் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக பேப்பரில் அப்புறம் டிவி சேனல்ஸில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதோடைய ஒன் ஆஃப் த இம்ப்ளிகேஷன் என்னென்னா, இது அக்ரிகல்ச்சர் செக்டாரில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வந்துட்டு பஞ்சாப், ஹரியானா ரீஜன்ஸ்லலாம் வந்துட்டு நெல் விவசாயம் பண்ணதை அறுவடை பண்ணுறதுக்கு நிறைய லேபர்ஸ் தேவைப்படுறாங்க. இந்த லேபர்ஸ்ன்றது யூபி, பீகார் ரீஜனில் தான் இது வரைக்கும் வந்து சப்ளை போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க எல்லாருமே அவங்க வாழ்வாதாரத்துக்காக வந்துட்டு இந்த லாக்டவுன் டைம் பீரியடில் அவங்களுடைய ஊர் நோக்கி போயிட்டாங்க. இது கரெக்டான டைமில் இந்த கிராப்ஸை கல்டிவேட் பண்ணாததுனால கிட்டத்தட்ட 60% ஃபார்மர்ஸ் வந்துட்டு அதாவது லாஸஸ் மேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர வந்துட்டு ஃபார்மர்ஸும் வந்துட்டு அந்த கிராப்ஸ் விளைவிச்ச கிராப்ஸுக்கும் ப்ராப்பரான சீட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் கூட வந்துட்டு கரெக்டான டைமில் வந்துட்டு பண்ண முடியல விவசாயம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, பார்டர் டிஸ்பியூட்ஸ் எ ரிமைண்டர் ஆஃப் த த்ரெட் போஸ்டு பை சைனா. ஸோ பேசிக்கலாக இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் சைனாவும் வந்துட்டு இப்போ டிஸ்பியூட்டில் இருக்கிறத பற்றி தான் US டாப் டிப்ளமேட் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா வந்துட்டு ஒரு க்ரோயிங் வேர்ல்டு பவராக வந்துட்டு இப்போ எமர்ஜ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் அவங்க பண்ணக்கூடிய டிஸ்டர்பிங் பிஹேவியர், ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் COVID-19 அட்டாக்ல சைனா தான் வந்துட்டு ஏர்லி ரெக்கவரி அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு இன்னும் பீக்கே வந்துட்டு அட்டைன் பண்ணாத ஒரு ஸ்டேஜில், ஏன்னா இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொரோனா வைரஸ் பீக்கே வந்துட்டு நம்ம அட்டைன் பண்ணல, ஈவன் ஸ்டேஜ் 3 லெவலே நம்ம இன்னும் ரீச் பண்ணல, கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் லெவலில். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு பீக் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் போனால் இன்னும் நிறையா வந்து நம்ம அஃபெக்ட் ஆகும். ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு செகண்டரி செட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸில் இருக்கிறாங்க. இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹார்ட் டிப்ளமசி மூலியமாக சவுத் சைனா சீல ஸ்பாட்லி பார்சல் ஐலாண்ட்ஸை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, மிலிட்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னொரு சைடு நம்மளோட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஏரியாவில் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்டரில் டிஸ்பியூட்ஸ் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான டிஸ்டர்பிங் பிஹேவியரை வந்துட்டு US வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, கேபினெட் ஓகேஸ் NBFC's லிக்விடிட்டி பிளான்.
ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு அதாவது வந்துட்டு நம்ம நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 30,000 கோடி வந்துட்டு காசு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது தவிர வந்துட்டு இதுக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளும் வந்துட்டு கவர்மெண்ட் செட்டப் பண்ணும். அந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்றது வந்துட்டு கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் அப்படின்றதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு கேரண்டீட் ப்ரொவைட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு செக்யூரிட்டிஸை ரைஸ் பண்ணிக்கலாம். அது ஆர்பிஐ மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளில். சரி, அந்த செக்யூரிட்டிஸை வச்சு இவங்க வந்துட்டு பணம் ரைஸ் பண்ணுறதை வச்சு இவங்க வந்துட்டு என்பிஎஃப்சிஸ்க்கு லென் பண்ணுறது தான் வந்துட்டு மெயின் அப்ஜெக்டிவாக வந்துட்டு இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நம்மளுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் என்பிஎஃப்சின்னு என்ன, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்பிஎஃப்சி அப்படின்றது வந்துட்டு நான் பேங்கிங் ஃபினான்சிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்மளுடைய கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஒரு கம்பெனியாக தான் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோன்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா அட்வான்சஸ், அதாவது வந்துட்டு இல்லைனா வந்துட்டு ஷேர்ஸு செக்யூரிட்டிஸ்லாம் வந்துட்டு இஷ்யூ பண்ணி இல்லைனா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுவாங்க. சரி, இவங்க வந்துட்டு எந்த மாதிரியான பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸு, அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுறது. இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணாத ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம நான் பேங்கிங் ஃபினான்சிங் கம்பெனின்னு சொல்லுவோம், என்பிஎஃப்சிஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அப்போ இவங்களுக்கும் பேங்க்ஸ்க்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு பேங்க்கில் நீங்கள் போயிட்டு சேவிங்ஸ் பேங்க்கில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வைக்கிறது போய் ஒரு நீங்கள் எப்போ வேணுமோ வித்ரா பண்ணிக்கலாம். ஆனால் என்பிஎஃப்சிஸ் அந்த மாதிரி டிமாண்ட் டெபாசிட்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு அவங்க செக் ஃபெசிலிட்டி இஷ்யூ பண்ண மாட்டாங்க என்பிஎஃப்சிஸில். ஈவன் என்பிஎஃப்சிஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த சேவிங்ஸ் அதாவது வந்து டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது. இது தவிர வந்துட்டு நீங்கள் என்பிஎஃப்சிஸில் வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருந்தாலும் அது வந்து நம்மளுடைய டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் கீழே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு அது வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டே வந்துட்டு கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. அட் எனி கேஸ் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். ஈவன் வந்துட்டு அந்த பேங்க் வந்துட்டு இன்சால்வன்சி ஆனாலும். சரி, இந்த மாதிரியான மெஷர் வந்து என்பிஎஃப்சியில் கவர் ஆகாது. சரி, இது தவிர வந்துட்டு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் அப்படின்றத ஒன்றை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்னால் என்ன அப்படின்றத நம்ம ஒரு கான்செப்ட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட், இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க ஸ்லம் பீப்புள்ஸ்க்கு. சரி, அப்போ வந்து அவங்க டைரெக்டாக போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கிடையாது. ரேதர் வந்து ஏலத்தில் விட்டு யார் வந்து லோயஸ்ட் பிட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக தான் இருக்கும். அந்த ப்ரைவேட் கம்பெனி தான் அந்த ஹவுசிங் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணும். சரி, இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது மல்டிபிள் ரோல்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குது. அவங்க வந்துட்டு உட்காந்துட்டு இந்த பர்டிகுலர் ஹவுசிங் ப்ராஜெக்டை வந்துட்டு மானிட்டரிங் பண்ணி அதுக்கான டெசிஷன் மேக்கிங் க்ரூஷியலாக வந்துட்டு சேலஞ்சஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு ஈவன் நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க. இவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் வந்துட்டு ஒரு சில நேரத்தில் இது கிரியேட் பண்ணுறது ஃபண்டிங்காகவும் கிரியேட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டெலிகேட் பண்ணுறதுக்கும் கொடுப்பாங்க. சரி, இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் 1 பாயிண்ட் கான்ட்ராக்டை இந்த கான்ட்ராக்டருக்கு நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளாக ஏற்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ வந்துட்டு என்பிஎஃப்சிஸ்க்கு கவர்மெண்ட் வந்துட்டு 30,000 கோடி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கேரண்டி, அதாவது லோன் மெஷர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணணுன்ட்டு. இந்த அமௌண்ட்டை வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலிமா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா இவங்க வந்து செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த செக்யூரிட்டிஸை வந்துட்டு 30,000 கோடி வரைக்கும் இவங்க இஷ்யூ பண்ணலாம். அதை வாங்கக்கூடியது ஆர்பிஐ மட்டும்தான். சரி, இப்போ அதுலேருந்து இவங்க பணத்தை ரைஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு என்பிஎஃப்சிஸ்க்கு லென் பண்ணுவாங்க. இதுக்காக செப்பரேட்டாக கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் கிரியேட் பண்ண பாடி தான் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இது தவிர வந்துட்டு இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கில் தான் ப்ராக்டிஸ் கொஷின் செட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன் அடிஷன் டு தட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண என்பிஎஃப்சிலேருந்து தான் இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் செட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கான ஆன்சரை நீங்கள் டெலகிராமில் நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணலாம். இன் அடிஷன் டு தட் நம்ம எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஃபார் மெயின் சீரியஸில் எஸ்ஏ டாபிக் ஒன்றும் ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் ஒன்றும் கொடுத்துருக்குறோம். இது நம்ம டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கில் இருந்தால் கொடுத்துருக்குறோம். இன் அடிஷன் டு தட் இது வந்துட்டு நம்ம எஸ்ஏல கேட்டிருக்கிறது இப்போலாம் ரீசெண்டாக வந்துட்டு ஃபிலாசபிக்கலான ஆங்கிளில் ஒரு எஸ்ஏ கம்பல்சரியாக வருது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டாபிக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன் அடிஷன் டு தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா அந்த வேர்ல்டு த்ரூ மேப் சீரியஸ் ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்ட்ரெஸ்டட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.